1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மில் சிலர் உலக பிரகாரமான காரியங்களில் நல்ல வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படுவதற்கு முன்பு தேவனுக்குள்ளாக நல்ல நிலையில் இருந்திருப்பார்கள். ஆனால் வளமான சூழ்நிலைகளை கண்ட பின்பு தங்களுடைய உண்மை, உத்தமம், தேவ பயம் ஆகியவற்றை இழந்து போகின்றார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய சௌகரியமான சூழ்நிலைகளில் ஒன்றி போய்விடுகின்றனர். அதனால் அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியம் நாளுக்கு நாள் குறைந்து இறுதியில் அந்த ஐக்கியம் இல்லாமலே போய்விடுகின்றது. வேதாகமத்தில் சாலமோன் ராஜா தேவனிடத்திலிருந்து ஞானம், ஐஸ்வர்யம் என அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவையொன்றும் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக சாலமோனை மாற்றவில்லை. மாறாக தேவனை விட்டு பிரித்தது. அவன் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை சார்ந்து தேவனுக்கு பிரியமில்லாதவனாக மாறிப்போனான். இறுதியாக தேவ கோபத்திற்கு ஆளானான். அதனால்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைக்காதீர்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கின்றது? தேவன் மீதா அல்லது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐஸ்வர்யத்தின் மீதா என்பதை சிந்தியுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.